விருச்சிக ராசி நபர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான வார ராசி பலன். விருச்சிக ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தில் சந்திராஷ்டிரமம் வருது. அதுவும் பார்த்திங்கன்னா வாரத்துடைய மைய நாட்களில் வருது. சந்திராஷ்டிரம சூழ்நிலைகள் வந்தாலும் கிட்டத்தட்ட குருவின் அமைப்பு இருக்கிறதுனால சந்திராஷ்டிரம சூழ்நிலைகள் விருச்சிக ராசி நபர்களுக்கு இந்த வாரம் தொந்தரவு தராத ஒரு சந்திராஷ்டிரமமாக நகர்ந்து போகும். பாவகிரக தாக்குதலும் ஒன்றும் கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலாக விருச்சிக ராசி நபர்களுடைய அதிபதியான, அதாவது விருச்சிகத்தின் அதிபதியான செவ்வாய் கிட்டத்தட்ட குருவின் சாரத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அதனால் பார்த்திங்கனாக்கா பொருளாதார அமைப்புகளில் நல்ல உயர்வுகளும், எடுத்துக்கிட்ட வேலையில் கண்டிப்பாக ஒரு மனதிற்கு திருப்திகரமான ஒரு முடிவுகளும் முயற்சிகளும் பலன் தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்ததாக எழுத்துப்பூர்வமாக சில விஷயங்களை செய்யக்கூடிய வகையில் வரும். அந்த எழுத்துப்பூர்வமான விஷயங்களும் சக்ஸஸ் தான் வரும். அதற்கு அடுத்ததாக புதிய ஒரு ரூட்டு, புதிய பரிணாமம், புதிய ஒரு பாதை அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இந்த வாரத்தில் எட்டி பார்க்கும். அந்த அடிப்படையிலே நீங்கள் பயணிக்கிற மாதிரி வரும். அதுக்கடுத்து புதிதாக வேலை தேடக்கூடிய அமைப்புகளில் சில நபர்கள் உள்ளே வருவீங்க. வேலை, அதாவது இப்போ நியூவாக வேலைக்கு போகிறதுலேருந்து வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு மாறுறது, இல்லை நீண்ட நாள் வேலை கிடைக்காம கொஞ்சம் போராடிட்டு இருந்தேன், இது மாதிரி எல்லா விஷயத்திலும் ஒட்டுமொத்தமாக பார்த்துக்கலாம். ஸோ வேலை விஷயத்தில் சில நல்ல மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்வாதாரமாக இந்த வார அமைப்புகள் நகரும். அதற்கு அடுத்ததாக கிட்டத்தட்ட பார்க்கும்பொழுது ஜீவனாதிபதியான சூரியன் சனியுடன் இணைவு இருக்குது 10ஆம் இடத்துல. தொழில் பண்ணக்கூடியவர்கள் தொழில் ரீதியாக சில சர்க்கிள்களை சந்திக்கிற மாதிரி வரும். பணம் போட்டு முதல் போட்டு தொழிலில் காப்பாற்றி அதில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு சில சரிவுகள் இந்த வாரத்தில் வரும். தொழில் ரீதியாக சில சிரமத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு சில முக்கிய முடிவுகளையும் சேர்த்து எடுக்கிற மாதிரியான ஒரு வாரம் தான். ஸோ எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு தவறு நடந்தால் தான் அதிலேருந்து சரி பண்ணி எந்திரிச்சு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அந்த மாதிரியான பலன் இந்த வாரத்தில் ஏற்படும் விருச்சிக ராசி நபர்களுக்கு. அதற்கு அடுத்த நிலைமையாக சுக்கிரனுடைய அமைப்புகள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5லேருந்து 6 வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த சுக்கிரன் 12 மற்றும் 7 கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால 6ஆம் பாவத்தில் வர்றதுனால உங்களுக்கு சில தூர இடம் சார்ந்த சில முயற்சிகளும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடியது, பயண அமைப்புகள், தூர இடத்தை நகர்ந்து போகிறது, இருக்கிற இடத்த மாற்றிக்கிறது, இந்த மாதிரியான சில பலன்களும் விருச்சிக ராசி நபர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அமையும். அதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. செவ்வாய் ராகு வீட்டெலாம் வெளியேறி கிட்டத்தட்ட அடுத்த கட்ட நகர்வில் போயிட்டுருக்குது. அதனால் இதுக்கு மேற்பட்ட வீண் குழப்ப அமைப்புகள்லாம் விருச்சிக ராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எட்டி பார்க்காது. நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு சூழ்நிலை தான் இந்த வாரத்தில் எதிர்பார்க்குற மாதிரி வரும். அதற்கு அடுத்த நிலைமையாக கிட்டத்தட்ட 3ஆம் இடத்தோட அதிபதியான சனி கிட்டத்தட்ட சூரியன் கூட சம்மந்தப்பட்டிருக்கிற ஒரு காரணத்தினால ஓவராலாக விருச்சிக ராசி நபர்கள் பார்க்கும் பொழுது பழைய விஷயங்களை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிளறாமல் இல்லை டச் பண்ணாமல் இருந்தால் நல்லது அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு ஜோதிட பலனாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க.